வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் சட்னி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, இஞ்சி, புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாயை வந்து வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் அளவாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு கடலைப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, இது கருவேப்பிலை சட்னிலாம் தனியாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. என் பையனே அது மாதிரியெல்லாம் சாப்பிடாது. அதுக்காக தான் நான் இது செஞ்சு பார்த்தேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நானே வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சேர்த்த ஆரம்பிச்சிக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துருக்குறேன். ஒரு 7-8 பல், நான் சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, இஞ்சி, புளி எல்லாம் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தா போதும். நான் என்னோடய ஒரு கைப்பிடி அளவுக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டேன். இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. நானே கொஞ்சம் கருகிற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லாம் சேர்த்த ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கல் உப்பை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக கொடுத்தாங்க கூட இது சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில். இப்போ வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் உடஞ்சா நம்ம கீரைகளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஒரு கை அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பொருளை அதிகப்படுத்துறதுனா அதிகப்படுத்திக்கோங்க, கம்மின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. அவ்வளோ போட்டோம், சுருங்கிருச்சு பாருங்கள். இப்போ 4 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கலக்கி வச்சுருங்க. அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வச்சு அதை போட்டு அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் குறைன்னு எடுத்தால் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். நன்றி.